பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தோம்னா குரு பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க இருக்கிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று காலை 6:30 மணிக்கு பார்த்தோம்னா குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். ஸோ இந்த குரு பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வேற போயிட்டு இருக்கு. இதில் குரு பெயர்ச்சி என்ன வருமோ தெரியலையேன்னு நிறைய பேர் புலம்புவதை கேட்டிருக்கிறோம். சிம்ம ராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய சவால்களையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய குரு பெயர்ச்சியாகத்தான் இந்த பெயர்ச்சி வரப்போகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 12 ராசிகள்லையுமே இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்றது நமக்கு தாக்கம் அப்படின்றத ஏற்படுத்தும். அதுல முக்கியமான கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கம் தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரர், குரு பகவான், ராகு, கேது பகவான். ஸோ இவங்கள்னாலதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நிறைய தாக்கங்கள் அப்படின்றது ஏற்படுத்தும். பொதுவா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சியும், 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சியும், 1.5 வருடத்துக்கு ஒரு முறை ராகு கேது பெயர்ச்சியும் நடந்து வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். குரு பகவான் இயற்கையிலேயே சுபர் தான். ஸோ அதனால ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு குரு பகவானே காரணமாக இருப்பாரு. ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் கொடுத்து சவால்களையும் சந்திச்சு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக வரப்போறாரு. ஜூன் மாதம் நடைபெற உள்ள இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு பல மடங்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க போகுது. அஷ்டம சனி பாதிப்பு அப்படின்றது பரிபூர்ணமா நீங்க போகுது. குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற போறனால நீங்க இத்தனை நாளா பட்டு வந்த கஷ்டங்கள் குறைய போகுது. சில பேருக்கு நிறைய அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க. கடன் வாங்கி அவங்க எல்லாத்துக்குமே விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணிய பலன்களை சேர்க்கறதுக்கு ஆரம்பிப்பீங்க. கட்டுமான பணிகள் நடக்கக்கூடிய கோவில்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செஞ்சு தரது, அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது. நெக்ஸ்ட் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு திருப்திகரமா கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆரோக்கியத்துல ஏற்பட்டு வந்த உடல்நல கோளாறு அப்படின்றது பரிபூர்ணமா சரியாயிடும். பயப்பட வேண்டாம். மருத்துவர்களால கைவிடப்பட்டவர்களுக்குமே சரி ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு மேஜிக்கல் பவர் மூலியமா உங்களுக்கு நோய் நிவர்த்தின்றத ஏற்படுத்த போகுது. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறனால நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. 4ஆம் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால வீடு, மனை, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றது உங்களுக்கு வரப்போகுது. சொந்த வீடுகளை உங்களின் மனதுக்கு பிடித்தது போல வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அடுத்து தாயாரோட உடல்நிலையில இருந்து அந்த பிரச்சனைகளும் குறையறதுக்கு ஆரம்பிக்கும். தாயாருக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அவங்கள நினைச்சு மனக்கவலை, கலக்கம் இதெல்லாம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் இருந்த டிப்ரெஷன் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு ஹெல்த் முன்னேற்றம் உண்டு. புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோகம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். நினைத்த வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா வேலை முயற்சி பண்றீங்க, எந்த விதமான வேலையும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்களும் உண்டு. நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே செய்து முடிப்பதற்கான அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே போல நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் சார்ந்து அமைப்புகள் அப்ளிகேஷன் போடுறது இது எல்லாமே முயற்சி பண்ணுவீங்க. அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும். இது நாள் வரைக்கும் பொருளாதாரத்துல சேவிங்ஸே பண்ண முடியலையேன்னு நினைக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சேவிங்ஸ் தொடங்க ஆரம்பிப்பீங்க. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம். மேலும் நல்ல பலன்களை இந்த காலகட்டத்துல பெறுவதற்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாட செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த சிம்மராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் சொல்லியாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க. இந்த வீடியோ பதிவு இதோட நிறைவடைந்தது. அனைவருக்கும் நன்றி.